வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி படிப்புன்னு சொல்லி புட்டா ஓடுவோம் பிக்னிக்கு போக மட்டும் கூடுவோம் படிப்புன்னு சொல்லி புட்டா ஓடுவோம் பிக்னிக்கு போக மட்டும் கூடுவோம் வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி ஐயோ படு போரு அத்தான கூப்பிட்டு ஆக்கி கொஞ்சம் போடு ஹாஸ்டல் சோறுதா ஐயோ படு போரு அத்தான கூப்பிட்டு ஆக்கி கொஞ்சம் போடு பேருல தாண்டி பூந்த மல்லி பேபி வீட்டுல பூந்து பாரு 4-5 பேபி வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி படிப்புன்னு சொல்லி புட்டா ஓடுவோம் பிக்னிக்கு போக மட்டும் கூடுவோம் வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி படிச்சா தேராது பாடம் எல்லாம் ஏறாது அழகே கண்ணம்மா அடுப்படிக்கு செல்லம்மா எங்க ஊரு பாட்டுக்கார படம் ஓடுது பாரு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கூட வந்து சேரு எங்க ஊரு பாட்டுக்கார படம் ஓடுது பாரு பிளாக்ல டிக்கெட் வாங்கி கூட வந்து சேரு யாருக்கும் தெரியாம நாம தான் போவோம் ஊருக்கு தெரிஞ்சாக்கா துமுக்கட்ட மேளம் வண்டி வருது ஊரை சுத்துற வண்டி இள வயசு பொண்ண பார்த்து புட்டா நொண்டி அடிக்கும் வண்டி படிப்புன்னு சொல்லி புட்டா போடுவோம் பிக்னிக்கு போக மட்டும் நீ எப்படி வந்த ஏன் படல இருக்க ஓ படல ஏறாம நீ எவன் படல ஏறுவேன் நம்மள தேடித்தானியா ஒரு பொண்ணு வந்திருக்காளே 4 பேர் பாக்கிறதுக்கு முன்னால நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போய் 4 வார்த்தை ஆசையா பேசுவோம் எப்ப பார்த்தாலும் இந்த கடலால மாதிரி சீறிக்கிட்டே இருக்கேயா இந்த விளையாட்டெல்லாம் கரையில வச்சுக்க நான் மீன் பிடிக்க போனா இரு உன்னை கொண்டு கரையில விட்டு வந்துடுறேன் படகு நீ கரைக்கு திருப்பினா நான் இப்படியே குதிச்சிருவேன் குதிச்சிருவியா இந்த மரட்டெல்லாம் இங்கே வச்சுக்காத சத்தியமா குதிச்சிருவேன் அப்புறம் நீ ரொம்ப கவலைப்படுவ நீ குதிச்சுட்டால வேற நான் கரைக்கு போறேன் குதிச்சிருவேயா சரி பார்க்கலாம் என்ன கிண்டலா உன்ன அட சரிதா மேல வாயா வெக்கப்படாத கையை கட்டியே பிடிச்சுக்க மாட்டிக்கிட்டியா என்னமோ பிரியமே இல்லாத மாதிரி கடல்ல குதி கரைக்கு போன மிரட்டின இப்ப நான் குதிச்ச உடனே மனசு கேட்கலையா பேசுவ ஏன் பேச மாட்டேன் இந்த ஆம்பளைங்களே இப்படி தாயா மனசுக்குள்ள நிறைய ஆசை வச்சுக்கிட்டு அப்புறம் ஆசையே இல்லாத மாதிரி நடிப்பீங்க என்ன அட வாயா
அப்பம் குடிகாரம் தானே, நமக்கெங்க அம்சமா வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறான்னு நீயாவே உப்பு தண்ணியில உல வைக்க ஆரம்பிச்சிட்டியாமா? சோறு வேகாத. அப்பா இந்த பாரு, நீ அந்த ராயலோட சேர்ந்துகிட்டு கண்ணா பின்னான்னு ஊர் சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். வீணா அவனை மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காது. அப்பா, பொண்ணோட மனசும் பூவோட அரும்பும் ஒண்ணுப்பா. ரெண்டுமே ஒரு கரம் தான் பூக்கும். இந்த ஆசை இன்னைக்கு நேத்து வளர்ந்தது இல்ல, சின்னதுல இருந்தே என் மனசுல ஊறி போச்சு. அம்மா, நீ கோடி கோடியா வச்சு வாழாட்டியும் பரவாயில்லம்மா, வாழா வெட்டி ஆயிடக்கூடாதும்மா. ராமு என்னைக்கு இருந்தாலும் ரத்னத்தால வெட்டுப்பட போற பலியாடுமா. கட்டின மறுநாள் கழுத்துல தாலி அருந்து நீ விதவே ஆயிட வேண்டாமா. அவனை மறந்து எவனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பல வருஷம் வாழ்றதை விட ராமுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும்பா. உன் ஆசை நியாயமானது தாமா, ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கடல் அலைங்க கரையை தொடணும்னு எப்படி போராடுதோ அதே மாதிரி தினமும் போராடிட்டு இருக்குத்தாமா நம்முடைய வாழ்க்கை. ஏதோ வெத்த கடமைக்கு சொல்லிட்டேன், மத்ததெல்லாம் உன் இஷ்டம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன மறந்துட மாட்டியா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க தான் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்களா? நிஜமா நான் உன் கண்ணுக்குள்ளேயே இருக்கேனா? நீனா, நீ என்ன உன் கண்ணுக்குள்ள தானே வச்சிருக்க, நான் உன்னை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். நிஜமாவா? உண்மையில சத்தியமா சொல்றேன். நீனா மலை மேல மன்மதன் இல்லையா? இருங்க உல வச்சறேன். பெரியய்யா 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 பெரியய்யா, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கொஞ்ச நஞ்சா ஒட்டிக்கிட்டு இருந்த கௌரவமும் குடிசைக்குள்ள போயிடுச்சு. என்னடா சொல்ற? உங்க புள்ள தங்கரும் அந்த மீன்கார பையன் ராமோட தங்கச்சி மீனாவும் மலை மேல கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்ததை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தனுங்க. பட்ட பகல்ல போய் இதுக்கு என்ன தேனைட்டா பிரிச்சு கொடுக்க முடியும்? கிடைக்கும் போது கடிச்சுக்கிற வேண்டியதான். நான் என்ன மாங்கனியா? நீங்க கடிஞ்சிட்டாலும் இந்த கடலரசனுக்கு எப்போ குறுக்க அது எப்படி இடிக்கும் போது கூட இவ்வளவு சோமா அடிக்கிற? என்னங்க, எத்தனை நாளைக்கு தான் நாம இந்த படகு பக்கமும் பாறை பக்கமும் சுத்திட்டு திரியறதா? இன்னும் 1 or 2 daysல அப்புறம் நாம 2 பேரும் பீனாங்க போறோம். தினாங்க அது எங்க இருக்கு? மேலூர் பக்கத்துல இருக்கு. என்னமோங்க, உங்களை நம்பிதான் என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். கண்ணை கருப்பாயி கவலைப்படாத. என் பேர்ல நம்பிக்கை வரணுங்கிறதுக்காகத்தான் உன் பேர்ல ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். கப்பலா? பாக்கலையா? அதோ பாரு, எவன் கப்பலோ பாரு பாரு, நல்லா பாரு. என்னங்க, உங்களால ஒரு துடுப்பு கூட வாங்க முடியாதுன்னு நினைச்சேன். எப்படிங்க இவ்வளவு பெரிய கப்பல் என் பேர்ல வாங்குனீங்க? 10 காசு வச்சு இந்த கப்பலை வாங்கினேன். அதை விட எனக்கு சும்மால் மேட்ரு. என்னங்க, என்ன கைவிட்டுட மாட்டீங்களே? என்ன நொட்டி நினைச்சியா? உனக்காக ஒரு கப்பலே வாங்கி விட்டுருக்கேன். என்ன என் பேர நம்பிக்கை வரலையே? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு ஒரே ஒரு புருஷன். வா, இன்பத்தில் நீந்தி அழுவோம். சத்தியமா? இன்பம் பொங்கும் வெண்ணிலா. இந்த கடல் அரசன் காதல் பண்றது இந்த கடல் தேவிக்கே பிடிக்காத. எங்க இங்க இருந்து போட்ட யார் தள்ளி இருப்பா? இந்த ராமு பைய, இவனும் காதல் பண்ண மாட்டான், அடுத்தவனையும் காதல் பண்ண விட மாட்டான். இப்ப என்னங்க பண்றது? அடுத்த போட்டு போவோம். ஐயோ, எங்க அப்பா கோப்பனா, என்னங்க ஓடிட்டீங்க? சத்தியம் பண்ணீங்களே? சத்தியமாவது பத்தியமாவது என்னை விடு. உங்க அப்பா பார்த்தா என்னை அரைஞ்சு லேகியம் பண்ணிடுவான். ஐயா ஐயா அடைச்சே ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. குழந்தைய நானும் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவோம் ஐயா. வாங்க. உட்காருங்கம்மா. தம்பி, என்ன வேணும் சார்? இந்த அம்மாவும் குழந்தைங்க சாப்பிடறதுக்கு என்ன கேட்கறாங்களோ அதை கொடு. எனக்கு காபி மட்டும் கொடு, அவங்க கேட்டுக்க. என்னம்மா சாப்பிடுறீங்க? 2 தோசை போதும்பா. எனக்கு வேற ஒண்ணு வேண்டாங்க, இதுவே போதும். வாங்க சீக்கிரம் போலாம். ஓகே, வேற பில்லு கொடுப்பா. போதும்பா, போதும் போதும். என்ன தேங்க்யூ. பாப்பலாம். அம்மா, நீங்க இருந்து நல்லா சாப்பிட்டு போங்க. ஹாஸ்டல் 5 மணிக்கு என் தங்கச்சி பார்க்கணும். வரட்டுமா? வர்றேம்மா. நீங்க நல்லா இருக்கணும்.
உன்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சனா கண்ட காலி பசங்களோட சுத்த அமிச்சனா நீங்க சொன்னாங்க பாவா இவன் நல்லா படிக்கணும் பெரிய உத்தியோகத்துக்கு போகணும் 4 பேர் பாராட்டுற அளவுக்கு நல்ல இடத்துல கட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டமே நம்ம ஆசையில மண்ணலி போட்டாலே. தம்பி, நிக்காம பொறுத்தவரையில நாமளே நிச்சயிக்கிறது இல்ல, அதை ஆண்டவரா பார்த்து அமைச்சு கொடுக்கறது. என்ன பாபா தட்டி கேட்க வேண்டிய நீங்களே அவருக்கு வக்காலத்து பேசுறீங்க? தம்பி, கெட்டு போய் வந்து நிக்கிற இந்த உலகத்துல உன் தங்கச்சி எவ்வளவோ தேவலாப்பா. அவன் ஒருத்தனை மனசாரத்தானே விரும்பி இருக்கிறா. இல்ல பாபா, நீங்க என்ன சொன்னா என் மனசு ஆறாது. நம்ம ஆசையெல்லாம் குழி தோண்டி போற செய்வல கொன்னா கூட ஆத்திரம் தீர. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறத நிரூபிக்க போறியா? வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. உன் உயிரை தான் உயிரா மதிக்கிற உன் தங்கச்சி எப்பவுமே உன்ன மீறி நடக்க மாட்டா. இனிமே நடக்க வேண்டியதை பாரு. இல்ல, இவன் முகத்தால முடிக்கிறத பாவம். அண்ணே, கடல்ல இருக்கிற அலையெல்லாம் ஒஜால ஓயலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் என்னைக்குமே மாறாதுண்டு. உன்னை மீறி நடக்கிற சக்தி எனக்கு கிடையாதுண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ மனசார நான் அவரை விரும்பிட்டேன். அது தப்புதான். அதுக்காக என்ன தண்டனை நீ கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். மூஞ்சில மட்டும் சொல்லிடாத. அப்புறம் உன் தங்கச்சி நீ உயிரோட பார்க்க முடியாது. தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான். ராமு சார், நானும் உங்க தங்கச்சி மனசார விரும்பினது உண்மைதான். ஆனா எந்த ஒரு தப்பான எண்ணத்திலும் நாங்க பழகல. அது மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்துடல. நீங்க இப்ப சரின்னு சொன்னா கூட இந்த நிமிஷமே உங்க தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். நீங்க சம்மதிச்சீங்கன்னா முறைப்படி அப்பாவை கூட்டு வந்து பொண்ணு கேட்கிறேன். தம்பி, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு விட்டுட்டு ஓடி போயிடாம வீடு தேடி வந்து நம்ம பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றதுல இருந்து நிச்சயமா இந்த பையன் நல்லவனா தான் இருக்க முடியும். இந்த விஷயம் குப்பத்துக்கு தெரிஞ்சு அசிங்கப்படுறதுக்குள்ள ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரின்னு சொல்லுப்பா. இங்கே ஒரு கையெழுத்து போடுவேன். அப்பா, வாப்பா. என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தனியா பேசணும். தனியாவா? ஆமாப்பா. அப்படி என்னப்பா பெரிய விஷயம்? சும்மா சொல்லு. என் கல்யாண விஷயமா தான். அப்படியா? ஆமாப்பா, என் கூட காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணி வாக்கும் கொடுத்துட்டேன். நீங்க தான் அந்த பொண்ணை எப்படியாவது பேசி முடிக்கணும்பா. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்த குப்பத்துல இருக்கிற ராமுவோட தங்கச்சி மீனா. என்ன தைரியம் இருந்தா ஒரு குப்பத்து பொண்ணை காதலிப்பா உன்ன? ஐயா, ஆத்திரப்படாதீங்க. இந்த காலத்துல யாரு தராதரம் பார்த்து லவ் பண்றான்? எல்லாருமே தாறுமாறா தானே லவ் பண்றாங்க. ஒரே புள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க. அது இப்படி ஆயி போச்சு. நல்லதோ கெட்டதோ நடத்தி முடிச்சிருங்க. இந்த பாருங்க சின்னையா, நீங்க ஆசைப்பட்ட பொண்ணையே ஐயா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. மனசை போட்டு குழப்பிக்காம மாடியில போய் சாப்பிட்டு தூங்குங்க. போங்க போங்க. என்னடா புரியாம பேசுறேன்? பெரியய்யா, தொழில் ரீதியா உங்களுக்கு இருக்கிற பெரிய எதிரியே இந்த ராம பையதான். அவனை வளைச்சு போறதுக்கு அருமையான சந்தர்ப்பம். ராமுவோட தங்கச்சிக்கு உங்க புள்ளைய கட்டி வச்சிட்டீங்கன்னா காலமெல்லாம் நீங்க நிம்மதியா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க?